மாணவர்களே, பலவுள் தெரிக, அதாவது ஒரு வினாவுக்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 4 விடைகளில் சரியான விடையை நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இங்கே பாருங்க, வினா எண் 1, மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும், ஆவண்ணா பெரும் வணிகமும் பெரும் கலன்களும், ஈனா ஐம்பெரும் காப்பியங்களும் அணிகலன்களும், ஈயண்ணா வணிக கப்பல்களும் அணிகலன்களும். இதில் மிகச் சரியான விடை ஆ வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். வினா எண் 2, காய்ந்த இலையும் தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இந்த தொடரில் காய்ந்த இலையும் தோகையுங்கிற பகுதி உங்களுக்கு புத்தகத்தில் அடிக்கோட்டிட்ட பகுதியாக இருக்குது. இதில் பாருங்கள் 4 விடை இருக்குது. ஆ இலையும் சருகும், ஆவண்ணா தோகையும் சண்டும், ஈ தாளும் ஓலையும், ஈயண்ணா சருகும் சண்டும். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இலை காஞ்சு போச்சுன்னா சருகுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்போ காய்ந்த இலையும் காய்ந்த தோகையுங்கிறது சருகும் சண்டும். ஈயண்ணா விடை. 3வது கேள்வியை பாருங்க. என் தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். ஒரு 4 விடை இருக்கு. என் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 2வது விடை ஆவண்ணா எந்த கூட்டல் தமிழ் கூட்டல் நா. 3வது விடை இ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஈயண்ணா விடை எந்தம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அப்போ இதுக்கு சரியான விடை என் தமிழ்னா அப்படிங்கிறது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்ற விடை. இது ஈயில் இருக்கு. அதுக்கடுத்து நீங்கள் 4வது கேள்வியை பாருங்க. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் நமக்கு இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும். அப்போ இங்கே பாருங்கள், தொழிற்பெயர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், அது பெரும்பாலும் அழுங்கிற விகுதியில் முடிஞ்சிருக்கும். 2 விடைகள் அது மாதிரி முடிஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், முதல் விடை பாடிய கேட்டவர், 2வது ஆவண்ணா விடை பாடல் பாடிய, 3வது ஈ விடை கேட்டவர் பாடிய, 4வது ஈயண்ணா விடை பாருங்க பாடல் கேட்டவர். அப்போ கேட்டவர் மகிழ பாடிய பாடல். அப்போ இதில் தொழிற்பெயர் பாடல். அப்போ வினையால் அணையும் பெயர் கேட்டவர். இந்த விடை இருக்கக்கூடிய இடம் ஈயண்ணா பாடல் கேட்டவர். வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இப்போ இதில் பாருங்கள், வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை. இதுங்கள ஒரு 4 பதில் இருக்கு. ஆ குலை வகை, ஆவண்ணா மணி வகை, ஈ கொழுந்து வகை, ஈயண்ணா இலை வகை. நமக்கு எல்லாமே தெரியும், கடலைங்கிறது மணி வகை தான், அந்த மிளகாய் விதையும் மணி வகை தான், மாங்கொட்டையும் மணி வகை தான். சரியான விடை இதுக்கு ஆவண்ணா மணி வகை. குருவினாவில் பாருங்க, வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இங்கே பாருங்க, வேங்கை என்ற சொல் அது மட்டும் தனியாக இருந்துச்சு அப்படின்னா வேங்கை என்ற ஒரு விலங்கை குறிக்கும். இந்த விலங்கு காட்டில் வாழுங்கிறது தெரியும். இப்போ இந்த வேங்கை என்ற சொல்ல நம்ம பிரிப்போம். பிரித்தோம்னா வேம் கூட்டல் கைன்னு வரும். அப்போ வேம் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை. அப்போ வேகின்ற கை என்று இங்கு தொடர்மொழியாக வருது. அப்போ அந்த வேங்கை என்ற சொல் ஒரு விலங்கை குறிக்கும் பொழுது தனிமொழியாகவும், இங்கு வேகின்ற கை என்கின்ற பொழுது தொடர்மொழியாகவும் இது மாதிரி வந்ததுனால இது பொதுமொழியாக நாம் இங்கு சுட்டுகிறோம். வேங்கை என்ற சொல் வேங்கை என்று தனிமொழியாகவும் வேகின்ற கை என்ற தொடர்மொழியாகவும் இரண்டுக்கும் பொதுவாக வருவதால் இதை நாம் பொதுமொழி என்கிறோம். மண்ணும் சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள ஐம்பெரும் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த வரியில் நமக்கு சிலப்பதிகாரமும் மணிமேகலை சுட்டப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி. அப்போ இங்கே சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்துருச்சுன்னா மீதி எஞ்சியுள்ள சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலகேசி 3ஐயும் நாம் இங்கு விடையாக எழுத வேண்டும். இந்த 3வது விடையாக பாருங்க, ஒரு தாட்டில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. அப்போ 3 சொற்றொடர் இருக்கு. இந்த மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் பிழைக்கான காரணத்தை சொல்லணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதாவது சரியான தொடர் எதுன்னு சொல்லணும், தவறாக உள்ள சொல்லுக்கு என்ன காரணம், ஏன் தவறுங்கிற சொல்லணும். இப்போ முதல் இதை பாருங்க, ஒரு தாட்டில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. இது சரி, ஏன்னா வாழைத்தார்னு சொல்கிறோம்,
வாழைத்தாரில் பல சீப்பு வாழைப்பழம் இருக்கும். இந்த கூற்று சரி. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, இது தவறு. ஏன்னா வாழைப்பழம் வந்து தாரில் தான் இருக்கும், தாரில் தான் சீப்புகள் இருக்குமே ஒழிய சீப்பில் தாறு இருக்காது. சீப்பில் வந்து வாழைப்பழங்கள் தான் இருக்கும். ஆக இரண்டாவது தொடர் தவறு. நம்ம மூன்றாவது தொடரை பாருங்க. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. அப்போ ஒரு சீப்பு நீங்கள் போகிறீங்க, ஒரு கடையில் போய் வாங்குற, ஒரு சீப்பு வாழைப்பழம் கொடுன்னே கேட்பீங்க. அப்போ ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன என்பது சரி. அப்போ ஒன்றும் மூன்றும் சரி. அதில் இருக்கக்கூடிய இரண்டுங்கிறது தவறு. அந்த தவறுக்கான காரணத்தை நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் விடை எழுதும்போது அதே மாதிரி விளக்கி எழுதணும். இங்கே நான்கு பாருங்க. இந்த நான்காவது வினா, உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். அப்ப இந்த குறள்ல இங்கு வந்திருக்கக்கூடிய அளபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. உடுப்பதும் உண்பதும், இப்ப நமக்கு வந்து உடுப்பதும் அப்படின்னாலே சரியா இருக்கு, அதே மாதிரி உண்பதும்னாலும் சரியா இருக்கு. இங்க அந்த உடுப்பதும் அப்படிங்கிற உள்ள தூ என்ற எழுத்து அந்த குறில் எழுத்து நெடிலாக மாறுது, தூணு மாறுது. மாறினது பத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அளபடை மீண்டும் மாத்திரை அளவில் மீண்டும் ஒரு குறில் எழுத்தை சேர்த்து உடுப்பதும் உண்பதும்னு வருது. இது மாதிரி ஓசை குறையாத இடத்துல கூட தன்னுடைய இனிய இசைக்காக மீண்டும் அளபெடுப்பது, அதாவது குறில் எழுத்து நெடிலாக மாறி மீண்டும் அளபெடுப்பதை இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்னிசை அளபடை இங்கு வந்திருக்கிறது என்பதை மாணவர்கள் புரிந்து நீங்கள் எழுத வேண்டும். தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. நீங்கள் இந்த பாடத்தில் படிச்சிருப்பீங்க. கீவாஜா என்று நாம் சிறப்பிக்கக்கூடிய கீவா ஜெகநாதன் அவர்கள் ஒரு புகைவண்டி பயணத்தில் பயணம் செஞ்சு கீழே வந்து இறங்குறாரு. அப்போ அவரை வந்து வரவேற்பதற்காக நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. காலை நேரம் அது. இவர் இறங்கினோட மாலையை கொண்டாந்து கழுத்தில் போடுறாங்க. அப்போ கழுத்தில் போட்டோன்னு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலை நேரத்தில் மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு நகைச்சுவையோடு பேசுவது தான் இங்கே சிலேடை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பழங்கள் என்றால் விரும்பி சாப்பிடுவார்கள், இந்த காலத்தில் பழங்கள் என்றால் விரும்பி குடிக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் வந்து பழங்களை விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ வந்து மக்கள்லாம் குடிப்பழக்கத்துக்கு இது மாதிரி மாறி போயிட்டாங்க அப்படிங்கிறத நாம் இதில் சொல்கிறோம். நாம் அடுத்ததாக இங்கு பார்க்க இருப்பது சிறுவினா. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை? அழகாய் அமைந்தது நம்முடைய செந்தமிழ் மொழி. இந்த செந்தமிழ் மொழி குமரி கண்டத்தில் தோன்றிய மொழி, திருக்குறள் என்ற ஒரு உலக பொதுமறை தோன்றிய மொழி, பாண்டியனுடைய மகளாக பிறந்த மொழி, சங்கம் வைத்து புலவர்களால் பாராட்ட பெற்ற மொழி. இந்த காரணங்களுக்காக தமிழன்னையை வாழ்த்துவதாக பாவலரையறு இங்கு குறிப்பிடுகிறார். மேலும் நம் தமிழ் மொழியில் 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்ற இலக்கிய செறிவுள்ள நூல்களும் தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களும் இருப்பதால் தமிழன்னையை வாழ்த்துவதற்காக பாவலரையறு சுட்டுகிறார். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. மாணவர்களே, இது வந்து நீங்களாக சிந்தித்து எழுத வேண்டிய ஒரு வினா. பாருங்கள். சம்பா நடவு செய்ய நாற்று தயாராக உள்ளது. கத்தரி நாற்றுக்கள் செழுமையாக உள்ளன. பனை மடலி வெளியே தெரிகின்றது. சோள பைங்கோல் நன்றாக வளர்ந்துள்ளது. தென்னம்பிள்ளை வைக்கும் பொழுது இயற்கை உரம் இடுவது நன்று. அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது, இவை அனைத்தையும் யாம் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை எனக்கு தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். இக்கூற்றில் வண்ண எழுத்துக்களில் உள்ள வினை முற்றுக்களை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. இங்கு தொழிற்பெயர் பாருங்க. இங்கு அறிந்தது என்றால் அறிதல், அறியாமை, புரிதல், புரியாமை, தெரிதல், தெரியாமை, பிறத்தல், பிறவாமை. தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. இப்போ இதுக்கான விடை நீங்கள் எப்படி எழுதணும்னா, ஒரு கட்டம் போட்டுக்கிறணும். கட்டம் போட்டு ஒரு பக்கம் தமிழ் என்று தலைப்பிட்டு கொள்ளணும். நீங்கள் மறுபக்கம் கடல் அப்படின்னு நீங்கள் வந்து தலைப்பிட்டு கொள்ளணும். இதுக்கு கீழே ஒன்றன் கீழ் ஒன்றாக நீங்கள் கருத்துக்களை எழுத வேண்டும். முதல்ல இந்த தமிழை பார்ப்போம். தமிழ் வந்து இயல்,
இசை, நாடகம் என்று 3 தமிழ்களை முத்தமிழ்களை கொண்டது. கடல் நமக்கு இங்கு அமிழ்ந்து எடுக்க முத்துக்களை தருகிறது. தமிழ் 3 சங்கங்களால், தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. கடல் என்று பார்க்கும் பொழுது பாஞ்சசன்யம், வெண்சங்கு, சஞ்சலம் என்ற 3 வகையான சங்குகளை உற்பத்தி செய்கிறது. தமிழில் நாம் 3வது தொடராக பார்க்கும் பொழுது இங்கு 50 காப்பியங்களை மிகுதியாக கொண்டுள்ளது. கடலுக்கு நாம் பார்க்கும் பொழுது அங்கு வணிக கப்பல்கள் மிகுதியாக செல்கின்றன. தமிழில் அங்கே 4 பாருங்க, சங்க புலவர்களால் சங்க பலகையில் வளர்க்கப்பட்டது. இங்கே கடலில் சங்குக்கள், முத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றது. நெடுவினா 1, மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடிய காலத்தில் அங்கு நிலவிய மொழி உணர்வு, புதிய சொல்லாக்கம், வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இயற்றினார். பெருஞ்சித்திரனார் தமிழை வாழ்த்துவதற்காக தமிழ் உணர்வோடு பாடியுள்ளார். இப்போ தமிழை வாழ்த்தி பல்வேறு புலவர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. நாம் இங்கே இந்த மனோன்மணியம் சுந்தரனாரனுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாருடைய தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு இங்கு மேடை பேச்சுக்காக ஒரு சிறு குறிப்பை தயாரிக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து தினந்தோறும் பாடுறோம், நீங்கள் தெரியும். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உலகம் நாம் வாழ்கின்ற பூமியானது கடலை ஆடையாக கொண்டிருக்கின்றது. அதில் நம்மளுடைய இந்த பரத கண்டம் என்று சொல்லக்கூடிய இந்தியாவானது ஒரு முகம் போன்று இருக்கின்றது. அதில் ஒரு நெற்றி பகுதியாக தக்கணம் என்ற பகுதி இங்கு நெற்றியாக இருக்கின்றது. அந்த நெற்றி பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகிய முகமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழக பகுதியாகவும், அங்கே வைக்கக்கூடிய திலகமாக நம்முடைய தமிழ்நாடு, அதாவது நெற்றியில் வைக்கக்கூடிய திலகமாக நம்முடைய தமிழ்நாடும், அந்த திலகத்தின் வாசனை போல தமிழ் மொழியும் சிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. தமிழ் மொழியினுடைய சிறப்பை சொல்லும்போது சுந்தரனார் என்ன சொல்றாரு? அதாவது சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. தமிழ்த்தாயினுடைய இளமையானது இன்று உலகம் முழுமையும் இன்னைக்கும் தமிழ் கோலோச்சு கொண்டிருக்கின்றது, தமிழ் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு. அதே நேரத்தில் நாம் பாவலரேரை பார்க்குறோம். பாவலரேறு தமிழை எவ்வாறு இங்கு வாழ்த்துகிறார் என்றால், இது கடல் கொண்ட குமரி கண்டத்தில் பிறந்த மொழியாக இருக்கின்றது. முன்னைக்கும் முன்னையா, அதாவது பழமைக்கும் பழமையாக இருக்கக்கூடிய மொழியாக இது இருக்கு, புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடிய மொழியாக இருக்கு. ஒரு தாமரை பூவில் தேனுண்ட வண்டு எப்படி அப்படியே மயங்கி போயிருமோ அதுபோல தமிழ் சுவையை அறிந்து நான் என்ன பண்றேன், அப்படியே மயங்கி தலை தாழ்ந்து வாழ்த்துகிறேன். அங்கே என்ன சொல்றார் சுந்தரனார்? சீரிழமை திறம் வியந்து அங்கே வாழ்த்துறேங்கிறாரு. இவர் அதனுடைய சுவையை அங்கு ரசித்து ஊன்றி படித்து அதனுடைய சுவையில் மயங்கி ஒரு தாமரைப்பூ வண்டு எப்படி மயங்குதோ அது மாதிரி நான் தலை தாழ்ந்து இந்த தமிழ் மொழியை வாழ்த்துறேங்கிறாரு. ஆக நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனாரும் சரி, நம்மளுடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனாரும் சரி, தமிழ் மொழியை வாழ்த்தும் பொழுது தமிழ் மொழியுடைய தொன்மை, தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண வளம் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்முடைய பெருஞ்சித்திரனார் இங்கே சொல்லும் பொழுது அந்த தொல்காப்பியத்தில் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய 50 காப்பியங்களை எல்லாம் சுட்டி இன்னைக்கும் பார்த்தா புதுமைக்கு புதுமையாக தமிழ் இருக்கு. இந்த தமிழ் கடல் கொண்ட குமரியில் தோன்றினாலும் எப்படி முன்னை பழமைக்கும் பழமையாக இருக்கிறது மாதிரி இன்னைக்கும் புதுசு புதுசாக நிறைய ஒரு சொற்களை உருவாக்கி கொண்டு புதுமைக்கும் புதுமையாக இருக்குங்கிறாரு. அதே மாதிரி தான் அங்கே சுந்தரனாரும் சீர் இளமையோடு இருக்குங்கிறாரு, இவர் புதுமையாக இருக்குங்கிறாரு. ஆக 2 பேரும் அங்கே சீர் இளமை என்பதும் நாம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கன்னித்தமிழாக இளமையாக இருக்கின்றது என்பதும், இங்கும் அதே மாதிரி புதுமையாக இருக்கிறது என்பதும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு சொல்லிட்டு போகக்கூடிய பாங்கு ரொம்ப அற்புதமான பாங்காக இருக்கின்றது என்று இந்த மேடை பேச்சுக்கான குறிப்பை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. இப்போ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் உரை குறிப்பு தயார் பண்ண போகிறீங்க. நீங்கள் மேடையில் பேசப்படி தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு தயார் பண்ணணும். இது நமக்கு வினாவாக நமக்கு தேர்வில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ பாருங்கள், இப்போ நம்முடைய தமிழ் மொழி மிகுந்த சொல்வளம் மிகுந்த ஒரு மொழியாக இருக்குது.
இப்போ உதாரணமாக தாவரத்தை எடுத்துக்கிடுவோம். நம்ம தாவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா தாவரத்தினுடைய தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது என்னெல்லாம் சொல்கிறோம், நம்ம தூரு அப்படின்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் அடின்னு சொல்கிறோம், தண்டு அப்படின்னு சொல்கிறோம், சிம்புன்னு சொல்கிறோம். இது மாதிரி பல்வேறு வகையான சொற்கள் அதுக்கே இருக்குது. தமிழ் மொழியில் இது மாதிரி பயிர் வகையை எடுத்துக்கொண்டால் கூட நமக்கு நிறைய சொற்கள் இருக்குண்ணே. நம்ம வந்து பயிர் வகைகளே பாருங்களேன், நம்ம வந்து இளங்கன்றுகளை பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நெல் எடுத்துட்டோம்னா நாற்று அப்படின்னு சொல்கிறோம், இளம் பயிரை வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கத்தரி எடுத்துக்கிட்டோம்னா நாற்றுன்னு சொல்கிறோம். இதுவே பனைமரம் போன்ற நம்முடைய ஒருவித்தலை தாவரமாக இருந்தால் மடலி அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி விடலி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே தென்னை மரமாக இருந்தால் தென்னம்பிள்ளை, நம்ம தென்னம்பிள்ளை வச்சோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி சோளமாக இருந்தால் சோள பைங்கூழ் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தமிழ் மொழி இங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த பயிர் வகைக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பெயரை சுட்டியிருக்கு. நம்ம நிலத்தை கூட எடுத்துக்கிறீங்க, தமிழ் மொழி என்ன சொல்லுது, அதுவும் சிவப்பாக இருந்தால் செம்மண் நிலம், கொஞ்சம் கருப்பாக இருந்தால் களிமண் நிலம். அந்த அந்த செம்மண் நிலப்பகுதியிலேயே இந்த சின்ன சின்ன கல்லுக்கெல்லாம் இருக்கும், நம்ம வந்து கால் வச்சோன்னா குத்துற மாதிரி இருந்தால் இதை வந்து முரம்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப கரிசல், வண்டல், நம்மளுடைய அந்த வந்து கருப்பான பகுதி கரிசல்னு சொல்கிறது மாதிரி அந்த களியாக இருக்கக்கூடியத களிமண் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்குமே பயிர் செய்ய முடியாத வந்து உவடு அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி தமிழ் மொழி ஒன்றுக்கும் நிறைய சொற்களை கொடுத்திருக்கு. அப்போ இது மாதிரியான சொற்களை கொண்டு நம்முடைய தமிழ் மொழி இயங்குகிறது என்பதை நாம் இங்கு குறிப்பிட விரும்புகின்றோம். தாவர வகையில் பார்த்தீங்கன்னா காய்ப்பதற்கு முன்னாடி பிஞ்சாக இருக்கும், சிறிதாக இருக்கும். இந்த பிஞ்சுக்கே பல வகை சொல்கிறோம். நம்ம பலா மரத்தில் பார்த்தீங்கன்னா அதை பலா மூசு அப்படின்னு சொல்கிறோம். அதுவே அந்த பனை மரத்தில் காய்க்கக்கூடிய பிஞ்சை பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குறும்பை அப்படின்னு சொல்கிறோம். தென்னை மரத்துலையும் பனை மரத்துலையும் அங்கே வந்து குறும்பைன்னு சொல்கிறோம். அப்போ இதே மாதிரி மூசு, குறும்பை, பிஞ்சு, மாமரமாக இருந்தாலும் வடு, இது மாதிரி அந்த காயினுடைய ஒரு வந்து இளமையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்துக்கு கூட பல பெயர்கள் இருக்குது. இதே மாதிரி கனிஞ்சிருச்சு அப்படின்னா கனின்னு சொல்கிறோம், பழம்னு சொல்கிறோம். அப்போ இதுவே இந்த கனி சரியாக இல்லை அப்படின்னா கெட்டுப்போனதாக இருக்குது, இல்லை நமக்கு வந்து விளைச்சல் சரியாக இல்லை அப்படின்னா அது சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி கனி கெட்டு போச்சுன்னா அழுகலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது மாதிரி நம்முடைய தமிழ் சொல் வளமானது நிறைய சொற்களை நமக்கு இங்கே வந்து நிறையா கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான் நம்ம இங்கே பார்த்தது வந்து பயிர் வகை மட்டும் பார்த்தோம், அந்த பயிர் சாகுபடி செய்யக்கூடிய அந்த நில வகைகளை பார்த்தோம். இதுபோல் தமிழ் மொழியில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு துறை சார்ந்த சொற்கள் நிறைய இருக்குது என்பதை மாணவர்கள் இங்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்க அளவில் உரையாடல் எழுதுக. ஒரு சூழல் கொடுத்துருக்குறாங்க, வெளிநாட்டிலிருந்து உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கக்கூடிய உறவினருடைய மகளுக்கு தமிழ் மொழியை பேச மட்டுமே தெரியும். அந்த மகள் பார்த்தீங்கன்னா ஆங்கில இலக்கியம் படித்த அவர்கிட்ட நீங்கள் தமிழ் உரைநடையோட சிறப்பு பற்றி உரையாடணும். இது நீங்கள் இதுக்கான விடை எப்படி எழுதணும் அப்படின்னா 2 பெயர் போட்டுக்கிறீங்க. ஒரு வந்து பெண்பால் பெயர் ஒன்று, ஏன்னா அங்கே வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பவர்களுடைய மகள் என்று குறிப்பிட்டதால் ஒரு பெண்பால் பெயர். நீங்கள் ஒரு வந்து பெண்பாலாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆண்பாலாக இருக்கலாம். இப்போ இந்த உரையாடலை எப்படி எழுதுறது அப்படின்னா, இந்த உரையாடலில் ஒரு 2 பேருடைய பெயர் முதல்ல வேணும். இவங்க 2 பேரும் பேசிக்கிறது மாதிரி ஒரு உரையாடலை எழுதணும். இது எப்படி எழுதலாம்னு பார்ப்போமா? இப்போ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேர் தமிழ் செல்வன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த தமிழ் செல்வனுடைய வீட்டுக்கு மாமாவுடைய பொண்ணு ஒரு நாட்டிலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்ததுனால வீட்டு சூழலில் தமிழ் மட்டும் பேசியதால் தமிழ் மட்டும் பேச தெரியுமே ஒழிய தமிழ் எழுத தெரியாது. 2 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணோட பேர் ஆதிரா அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுகிறது மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் வந்து விடையாக எழுத வேண்டும். இப்போ முதல்ல ஆதிரா கேட்குறாள், ஆதிரா தமிழ் செல்வன் மிஸ்டர் தமிழ் செல்வன் என்று கூப்பிட வேண்டுமா, எப்படி கூப்பிட வேண்டும்? தமிழ் செல்வன் சொல்கிறாரு, இது மாதிரி தமிழ் செல்வன் என்று கூப்பிடலாம், தமிழ் என்றும் கூப்பிடலாம், செல்வன் என்றும் கூப்பிடலாம், இல்லை என்றால் நான் உனக்கு முறையான அத்தான் என்றும் கூப்பிடலாம். உடனே இந்த பெண் கேட்குறாங்க, ஆதிரா கேட்குறாங்க, புது வார்த்தையாக இருக்கிற அத்தான் என்பது புது வார்த்தையாக இருக்கின்றதே. புது வார்த்தை அல்ல. இந்த பையன் சொல்ற தமிழ் செல்வன் சொல்கிறான், தமிழ் செல்வன் எழுதிக்கிறீங்க, தமிழ் செல்வன் நேராக நீங்கள் எழுதணும். இது ஒன்றும் புது வார்த்தை அல்ல. தமிழ் மொழியில் உறவு பெயர்களை குறிப்பதற்காக ஏராளமான சொற்கள் உள்ளன. இந்த பெண் கேட்குற ஆதிரா கேட்குற ஆதிரான்னு எழுதிக்கிறோம். நீங்கள் உறவு முறையை குறிப்பதற்கு பல சொற்கள் உள்ளதா? நாங்கள் மாமா என்று சொல்வதற்கு நாங்கள் அங்கில் என்று தானே அழைப்போம். தமிழ் செல்வன் சொல்கிறது மாதிரி நீங்கள் எழுதணும். இது மாதிரி அங்கில் என்றால் நீங்கள் மாமா என்பதையும் சித்தப்பா என்பதையும்
பெரியப்பா என்பதையும் ஒரே வார்த்தையால் நீங்கள் அங்கிள் என்று தான் அழைப்பீர்கள். ஆனால் தமிழ் மொழியில் அவ்வாறு இல்லை. தமிழ் மொழியில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்கள், உறவுமுறை சொற்கள் உள்ளன. ஆதிரா கேட்கிறா, ஓ அப்படியா, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ் செல்வன் சொல்றது மாதிரி தமிழ் செல்வன் போட்டு எழுதணும். இது மாதிரி அம்மாவின் அம்மாவை நாங்கள் ஆயா என்போம் அல்லது அம்மாச்சி என்போம். நாங்கள் அப்பாவின் அம்மாவை இங்கு அப்பத்தா என்போம், சில பேர் ஆயா என்பார்கள். அதே போல நாம் அம்மாவின் அப்பாவை நாங்கள் இங்கு ஐயா என்போம், அதே போல அப்பாவின் அப்பாவை தாத்தா என்போம். இவை தவிர எங்கள் அம்மா கூடு சேர்ந்து பிறந்திருக்கக்கூடிய பெரிய அக்காவை பெரியம்மா என்றும், தங்கையை நாங்கள் சின்னம்மா அல்லது சித்தி என்றும் அழைப்போம். இதே போல தாய் கூட பிறந்த, இங்கே அம்மா கூட பிறந்த மாமாக்களை தாய் மாமா என்ற சிறப்பான உறவு முறையோடு கொண்டாடுவோம். தாய் மாமாவை மாமா என்று நாங்கள் அழைப்பது உண்டு. சில பேர் இங்கு பிறந்த அம்மான் என்றும் அழைப்பது உண்டு. அதே போல இங்கு அப்பா கூட பிறந்த சகோதரிகளை நாங்கள் அத்தை என்று அழைக்கின்றோம். இதுபோல ஒவ்வொன்றுக்கும் ஒரு உறவு முறை பெயர்கள் இருக்கின்றது. உடனே ஆதிரா கேட்குற, ஓ அப்படியா, நாங்கள் மேல்நாட்டில் வளர்ந்ததால் இந்த கலாச்சாரம் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. இங்கு பேசுவதும் எழுதுவதும் ஒன்று போல் தமிழில் உள்ளதா? உடனே தமிழ் செல்வன் சொல்கிறாரு, இங்கே நீங்கள் தமிழ் செல்வன் போட்டுக்கிறணும், அந்த தமிழ் செல்வன் வந்து சொல்கிறது மாதிரி எழுதணும். இல்லை, தமிழ் மொழியில் பேச்சு வழக்கு வேறு, எழுத்து வழக்கு வேறு. நம்ம பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்போம், ஆனால் இதே எழுதும் பொழுது சாப்பிட்டீர்களா என்போம். அப்போ தமிழில் இது மாதிரி அங்கே உரைநடை வடிவம் ஒன்றும் பேச்சு வடிவம் ஒன்றுமாக 2 வடிவங்கள் இருக்குது. இது வந்து 2 வடிவமே எளிமையான வடிவம் தான். இங்கே வந்து ஆதிரா கேட்குறா, அப்போ நம்ம வந்து 2 பேர் சந்திக்கிறோம், நம்ம சந்திச்சுட்டு நான் வந்து விடை பெறும் பொழுது குட் பை அப்படின்னு சொல்கிறவே, இதை நீங்கள் தமிழ் மொழியில் எப்படி சொல்வீங்க அப்படின்னு கேட்குறா. உடனே தமிழ் செல்வன் சொல்கிறான், வரட்டுமா அப்படின்னு கேட்போம் அப்படிங்கிற, பேச்சு வழக்கில் வரட்டுமா அப்படின்னு. உடனே ஆதிரா கேட்குறா, அப்போ வரட்டுமா அப்படின்னா அது என்னது, நம்ம சேர்ந்து போகிறதானே வரட்டுமான்னு கேட்போம். நாங்கள் நீங்கள் வரட்டுமான்னு கேட்குறீங்களே, இது சரியான பதிலா? தமிழ் செல்வன் இங்கேருந்து சொல்கிறார், பதில் சொல்கிறாரு. அதாவது தமிழ் மொழியில் சில சொற்கள் வந்து மங்கள வழக்கு, சில சொற்கள் வந்து அமங்கல வழக்குன்னு சொல்கிறோம். அதாவது நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரி, ஆனால் போகிறேன்னு சொல்கிறது அமங்கலமாக கருதுவதால் நான் வந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டு விடைபெறுறோம். இதையே வந்து எழுதும் பொழுது சென்று வருகிறேன் என்று சொல்லுவோம். அதாவது நாங்கள் வந்து மீண்டும் வருவோம், மீண்டும் சந்திப்போங்கிறதுக்காக போயிட்டு வர்றேன் இல்லாட்டி சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம சுருக்கமாக வரட்டுமா என்கிறோம் அப்படிங்கிறான். உடனே கேட்குறா, ஆதிரா கேட்குறா, இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் வணக்கம் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறோமே, நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் வணக்கம்னு சொல்கிறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. உடனே தமிழ் செல்வன் சொல்கிற மாதிரி நீங்கள் எழுதணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஆங்கில மொழியில் குட் மார்னிங், இதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா குட்டுனா நல்ல, மார்னிங்னா காலை. அப்போ நல்ல காலைன்னு தான் பொருள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் 2 கைகளையும் கூப்பி தமிழ் பண்பாட்டோடு நான் வந்து என்னையும் வணங்குறேன் உன்னையும் வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வணக்கம்னு சொல்கிறோம். அப்போ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி காலத்திற்கேற்ப புதிய புதிய சொற்களை இங்கு கடனாக பெற்றும் உள்வாங்கி கொன்றும் புதிய சொற்களை தோற்றுவித்தும் கொண்டு இருக்கின்றது என்று நீங்கள் இந்த உரையாடலை நிறைவு செய்ய வேண்டும். மாணவர்களே, மொழிபெயர்ப்பு ஒரு வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கில ஒரு சொல்லாக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதுக்கு வந்து தமிழில் எழுதணும். இஃப் யூ டாக் to a man in a language he understand that goes to his head. நீங்கள் ஒரு மனிதனிடம் ஒரு மொழியில் பேசினால் அது அந்த மனிதனுடைய அறிவை சென்றடையும். If you talk to him in his own language that goes to his heart. நீங்கள் அந்த மனிதனின் சொந்த மொழியில் பேசினால் அந்த மனிதனின் இதயத்தை சென்றடையும். நெல்சன் மண்டேலா. 2வது வினாவை பாருங்க. லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் த கல்ச்சர். மொழி என்பது ஒரு பண்பாட்டிற்கான வழிகாட்டி. இட் டெல்ஸ் யூ வேர் இட்ஸ் பீப்புள் கம் ஃப்ரம் அண்ட் வேர் தே ஆர் கோயிங். அது மனிதர்களுடைய பண்பாட்டை எங்கிருந்து வந்தார்கள், எங்கே செல்கிறார்கள் என்பதை காட்டும். ரீட்டா மே பிரவுன். கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அடைப்பு குறிக்குள்ள 4 கொடுத்துருக்காங்க. குவியல், குலை, மந்தை, கட்டு, கீழே சொல் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லுக்கான கூட்டப்பெயர் என்ன அப்படிங்கிறது எழுதணும். கல், அப்போ இது எல்லாருக்குமே தெரியும், கல் குவியல். பழம், நாம் சொல்கிறோம் பழம் வந்து குலை குலையாக காய்ச்சிருக்கு, அப்போ வந்து பழக்குலை. புல்,
புல் கட்டு, ஆடு ஆட்டு மந்தை. அப்போ கல் என்பது குவியல், பழம் என்பது குலை, புல் என்பது கட்டு, ஆடு என்பது மந்தை. வினைமுற்றை வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. இங்கே பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார், அவரை அழைத்து வாருங்கள். இதற்கான விடையை கொடுத்துருக்காங்க, புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள். இப்போ பாருங்க, 2 பாருங்க. ஊட்டமிகு உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். நேற்று என்னை சந்தித்தார். அப்போ இங்கே சந்தித்தார் அப்படிங்கிறது தான் அங்கே வினைமுற்று. இந்த வினைமுற்ற வினையால் அணையும் பெயராக மாற்றி தொடர்களை எழுதணும். அப்போ நேற்று என்னை சந்தித்தவர் எனது நண்பர். 4 பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வென்றார். பொது அறிவு நூல்களை தேடி படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தை பார்த்து உங்களுடைய சிந்தனையில் வருகின்ற கவிதையை எழுதணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய படத்தை பாருங்கள். ஒரு மேடையில் 3 பேர் உட்காந்துருக்கிறாங்க. அதில் 3 பேர் உட்காந்துருக்கூடிய முகமும் பார்த்தீங்கன்னா பூட்டு மாதிரி இருக்குது. அந்த முதல்ல உள்ளவர் ஒரு சோம்பலா அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்போ 2வது உள்ளவரும் சோர்வாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேர் அந்த முகம் இருக்கக்கூடிய பூட்டு பார்த்தீங்கன்னா திறக்காமல் இருக்குது. இப்போ 3வதாக இருக்கக்கூடியவரை பாருங்கள், அவர் நல்லா சிரித்த முகமாக இருக்கிறாரு, கையில் புத்தகம் வைத்திருக்கிறார், அங்கே பூட்டு திறந்துருக்கு. அப்போ இந்த படத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நாம் படித்தால் நமக்கு இந்த உலகத்தினுடைய அனைத்து கதவுகளும் திறக்கப்படும். நம்ம படிக்கலை அப்படின்னா இந்த பக்கம் உள்ள 2 பேர் மாதிரி நாமளும் இதே மாதிரி கவலையோடு உட்காந்துருப்போம். அப்போ படிப்பு தான், கல்வி தான் இந்த உலகத்தினுடைய அத்தனை வாசல்களையும் திறக்கும், நம்மளை மேன்மையடைய செய்யுங்கிற அந்த மைய பொருள் தான் இந்த கவிதையில் இருக்குது. அப்போ இதுக்கான ஒரு சிறந்த கவிதையை நீங்கள் எழுதணும். மாணவர்கள் கவிதையை பாருங்கள். கல்லாதவர் வாழ்க்கை திறவாத பூட்டாம், வெந்ததை தின்று கண்டதை மகிழ்ந்து கவலையுற்றே இருப்பர். கற்றவர் வாழ்க்கை திறந்த பூட்டாம், இந்த மண்பதை சிறக்க சிந்தனை கொடுத்து சிறப்பு பல செய்வர். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 1 மீள்பார்வையாக இந்த திறன் அறிவோம் பகுதியையும் இந்த மொழியை ஆள்வோம் பகுதியையும் மொழியோடு விளையாடு பகுதியையும் பார்த்தோம். நீங்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக பயிலக்கூடிய பாடத்தினை கவனமாக கேட்டு நீங்கள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.